டுடே வீடியோல ஆப்ஜெக்ட் டாக்கிங் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் அவுட்புட் வீடியோவை பாருங்க. நான் ஆப்பிள். நான் உங்கள் இதய அடைப்பு பிரச்சனையை சுத்தம் செய்கிறேன். நான் வாழைப்பழம். நான் உங்கள் தசைவலி பிரச்சனையை சரி செய்கிறேன். நான் திராட்சை. நான் உங்கள் இரத்த ஓட்ட தடையை சீராக்குகிறேன். நான் மாம்பழம். நான் உங்கள் நோய் எதிர்ப்பு குறைபாட்டை பாதுகாக்கிறேன். இது போல வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்ல ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு டேபிளில் 2 காலம் போட்டு 20 ஹெல்த்தி ஃப்ரூட்ஸோட நேம் கேட்டிருக்கேன் தமிழில். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா இங்கே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் 1ல் நேமும் காலம் 2ல் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டும் சிங்கிள் லைனில் கேட்டிருக்கேன். ஸோ அதேமாரி நம்மளுக்கு இங்கே நேமும் இங்கே ஹெல்த் பெனிஃபிட்டும் வந்திருக்கு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வந்திருக்கும். உங்களுக்கு எத்தனை வேணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இங்கே 20ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 5 வேணும்னா 5ன்னு கொடுங்க. இப்போ நான் கொடுக்குற செகண்ட் ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1 to ஐட்டம் 5 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேஸில் உங்களுக்கு எத்தனை ஃப்ரூட்ஸோட வீடியோஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட்ஸோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 5 வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு 5 நேம்ஸை மட்டும் நான் இங்கே ஐட்டம் 1 to ஐட்டம் 5ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 20 வேணும்னா 20 ஐட்டம் ஆட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இதேமாரி கொடுத்துட்டே வாங்க 1 by 1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 ஃப்ரூட்ஸோட நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு வேற எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃப்ரூட்ஸுக்கான வீடியோ ப்ராம்ப்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் grok.com டைப் பண்ணுங்க. கிராக் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் பிஹேவியரை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் இருக்கும். இது ஆனில் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட கிரெடிட்ஸ் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். இமேஜினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ இமேஜின் இருக்கும். இப்போ நம்ம வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் லாங் ஸ்க்ரீனுக்கு வேணுமா இல்லை ஷார்ட்ஸுக்கு வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணுறேன். அதனால் ஷார்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ChatGPTயில் ஃபஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த கிராக்கில் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. நான் ஆப்பிள். நான் உங்கள் இதய அடைப்பு பிரச்சனையை சுத்தம் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 3 டாட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி இங்கே அப்ஸ்கேல் கொடுங்க. அப்ஸ்கேல் எதுக்கு கொடுக்குறோன்னா ஏஐ ஃபர்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது லோ குவாலிட்டியாக தான் கொடுக்கும். அப்ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் அப்ஸ்கேல் பண்ணுறது. அப்ஸ்கேல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராக் வாங்க. இந்த பிளேஸில் ஆல்ரெடி கொடுத்த ப்ராம்ப்டை டெலீட் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீடியோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் வாழைப்பழம். நான் உங்கள் தசைவலி பிரச்சனையை சரி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். அப்ஸ்கேல் கொடுங்க. அப்ஸ்கேலிங் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்ஸ்கேல் ஆயிடுச்சு. அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். வீடியோவும் டவுன்லோட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சேம் ரிப்பீட்டட் ப்ராசஸ். இதேமாரி நீங்கள் எல்லா வீடியோக்கும் அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவுமே ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு உங்களோட வீடியோக்கு வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு தெரியுன்றதுக்காக நான் வந்து இப்போ வீடியோ 1 to வீடியோ 5 போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கேன்வா ஓப்பன் பண்ணுங்கள். கேன்வா ஓப்பன் பண்ணதும் உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் என் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேம் எல்லாமே இங்கே இருக்கும். நான் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸுக்கு போட போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா யூடியூப்னு கிளிக் பண்ணுறேன். யூடியூப் கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்லோட் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களோட டைம் லைனில் ஆட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் ஆப்பிள். நான் உங்கள் இதய அடைப்பு பிரச்சனையை சுத்தம் செய்கிறேன். இதே போல் உங்களுக்கு எந்தெந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வேணுன்றதை பார்த்து 1 by 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வீடியோ ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 வீடியோக்கும் சென்டரில் கர்சர் கொண்டு போனீங்கன்னா இங்கே ஆட் டிரான்சாக்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிசால்வ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே டியூரேஷன் இருக்கும். அது 0.1ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லா சீன்ஸ்க்கும் ஆட் டிரான்சாக்ஷன் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களோட அவுட்புட்டை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி வீடியோ வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆப்பிள். நான் உங்கள் இதய அடைப்பு பிரச்சனையை சுத்தம் செய்கிறேன். நான் வாழைப்பழம். நான் உங்கள் தசைவலி பிரச்சனையை சரி செய்கிறேன். நான் திராட்சை. நான் உங்கள் ரத்த ஓட்ட தடையை சீராக்குகிறேன். நான் மாம்பழம். நான் உங்கள் நோய் எதிர்ப்பு குறைபாட்டை பாதுகாக்கிறேன்.